இன்னைக்கான எபிசோடில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா சாஃப்ட் லிங்க் ஹார்ட் லிங்க். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையை பார்த்தா நம்ம சொல்லியிருப்போம். சாஃப்ட் லிங்க்னா என்ன, ஹார்ட் லிங்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஹார்ட் லிங்க்னா என்ன, சாஃப்ட் லிங்க்லாம் என்ன, இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது, ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி லைனக்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸஸை பற்றி 8 வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் முழுசாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான ஃப்ளோ அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேரக்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேரக்டரை க்ரியேட் பண்ணி என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மறக்காம அப்படியே முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MKDIR மேக் டேரக்டரி இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க்னு ஒரு டேரக்டரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இந்த ஒரு வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தண்ணிலாம் குடிச்சிட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் MKDIR லிங்க்கை நான் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் CD கொடுத்து அந்த லிங்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் லிங்க் உள்ளேயும் போயாச்சு. PW கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஒரு லைனை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோ கமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அலோ வேர்ல்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனை பார்த்தீங்கன்னா நான் அப்பேண்ட் பண்ண போகிறேன். அதுவும் எந்த ஃபைல்லன்னு பாருங்களேன். ஸோ நம்ம இப்போ லிங்க்குள்ளே இருக்கோம். லிங்க்கில் அப்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது என்னென்னா original.txt பார்த்து நான் இப்போ அப்பேண்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே என்னடா நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, OS லெவலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த டிஸ்க் லெவலில் இப்போ என்ன நடக்கும், ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணது வேறு ஃபைலு, ஆனால் இங்கே கொடுக்க போகிறது வேறு ஃபைலாக இருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷனே வேணாம். ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அகைன் பார்த்தீங்கன்னா LS கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா இது லிங்க்னு வரும்னு பார்த்தீங்கன்னா original.txt வந்திருக்கடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் லிங்க்கோட வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் வாட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் LS கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தாச்சு, அதை வெரிஃபையும் பண்ணியாச்சு. இப்போ என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த original.txt என்ன இருக்குது, அப்போ நம்ம டைப் பண்ணத்தான் உள்ளே இருக்கா நீங்களே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் யோசிக்கலாம். ஆனால் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கிருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிட்டா டேட்டா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. மிட்டா டேட்டானா என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா அபவுட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் மிட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மிட்டா டேட்டானா என்னென்னு புரிஞ்சிருக்காது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ original.txt இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல். இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் டேட்டா. இந்த ஒரு டேட்டாவும் ஒரு ஃபைலும் ஒன்றா சேர்ந்தது தான் மிட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு ஃபைலும் இந்த ஒரு டேட்டாவும் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுடைய டிஸ்க் லெவலில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டிஸ்க் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா மிட்டா டேட்டானா கன்ஃபியூஷனாக இருக்கும், அப்படி ஒரே பண்ணிக்க தேவையில்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா LS-LSTR கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைனை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் ஒரு மிட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன டைமுக்கு ஸ்டோர் பண்ணோம், ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை தான் மிட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஹார்ட் லிங்க்னா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலைஸ் நேம் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இது இன்னொரு நேமாக பார்த்தீங்கன்னா மாறி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற இதுவும் கிடையாது, காப்பி காமெண்ட் கிடையாது. ஸோ இதை பார்த்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா CP லெவலில் இப்போ நம்ம ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா டீம் 2ல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேம் வைப்போம், original.txt வைப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சரியில்லைப்பா, நாங்கள் team2.txt வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு டேட்டாவும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஹார்ட் டிஸ்க் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இந்த ஃபைலில் இருக்கிறது தான் அந்த ஃபைல்லையும் இருக்க போகுது. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணால் LN அந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணாலே போதும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ LN கொடுத்துட்டு original.txt பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் நேம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா team2 அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா data.txtன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து என்டர் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்கை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு யூஸ் பண்ண கமெண்ட் தான் LN கமெண்ட். ஸோ மறக்காமல் இதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு
எனக்கு கிரியேட் ஆகிடுச்சா இல்லைன்னு பார்க்கணும்ல. அதனால நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா LS-LSTR கொடுத்து முடித்த உடனே பார்த்தா என்ட்ரி கொடுத்துருப்பேன். எனக்கு பார்த்தோன்னா டோட்டல் 8ன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ரோ இந்த மாதிரி 2 வந்திருக்கு. என்னடா இது 2 வந்திருக்குன்னு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிடுச்சு. இப்படி தான் ஹார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 1 தான் இருந்தது. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ மேலே 1 தான் இருக்கும். ஆனால் கீழே அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இருக்குது. ஸோ original.txt இருக்குது, team2.txt இருக்குது. ஸோ இது 2த்துலையும் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் இருக்குது. நான் எப்படி நம்புறதுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம். ஸோ இதை வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கவலையே உங்களுக்கும் வேணாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ கேட் பண்ணி பார்க்க போகிறேன். கேட் பண்ணலை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ விஐ கொடுத்துட்டு அந்த ஃபைலில் அப்படி என்ன இருக்குது, நம்ம கொடுத்த கமெண்ட் தான் இருக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் விஐ கொடுத்துட்டு team2-data.txt பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஃபைல் எம்டியாக இருக்கா, அப்படி இல்லை நம்ம கொடுத்த டேட்டா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கா, நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டவுட்டையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளியர் பண்ணி வச்சிடறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா team2_dataன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு .txt நான் கொடுத்துக்கிறேன். இது TXT கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு எக்ஸ்டென்ஷன். ஒரு ஃபைலுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் அதை சரியாக கொடுக்கலாம் ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகிறது நிறையவே மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னடா இது என்ட்ரி கொடுத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அகைன் விஐ கொடுத்துட்டு original.txt என்ன இருக்குன்னு நம்ம அகைன் செக் பண்ணல. team2-dataவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கண்டென்ட் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அது மட்டும் தான் இருக்குது. அப்போ original.txtலையும் அதே தானே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டு இந்த ஒரு இது மட்டும் தான் இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் செமிகோலான் WQ கொடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ வெளியே வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே கண்டென்ட் தான் இருக்குது. ஆனால் ஃபைல் நேம் மட்டும்தான் வேறு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹார்ட் லிங்கை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னொரு டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த காப்பி கமெண்ட்டை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணால் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் லிங்க்கை க்ரியேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை லைக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா எக்கோ என்னுடைய நேமை பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் எதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா original.txt-க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த original.txt க்ரியேட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா team2-dataலையும் இருக்கும்டான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதையும் நான் உங்களுக்காக செக் பண்ணி காமிச்சிடுறேன். நான் விஐ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் original.txt-க்குள்ளே போகலாமா. ஸோ அப்படிலாம் வேணாம், நம்ம கேட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ விஐக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டு team2 அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருது. ஸோ மறக்காமல் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நான் TXT கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே பார்த்தேன் எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஹலோ வேர்ல்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோமோ அகெயின் தான் அந்த ஒரு ஃபைல்லையும் பார்த்தா ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹார்ட் லிங்கை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே ஹார்ட் லிங்கை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா RM கொடுத்துட்டு original.txt கொடுத்து என்டர் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அகைன் பார்த்தா LS கொடுக்குறேன். ஸோ LS கொடுத்தா பார்த்தா எனக்கு original.txt பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, வெறும் team2-data மட்டும்தான் அங்கே இருக்குது. சரி ஓகே வீடியோ. ஸோ இதாச்சும் இருக்கேன்னு பார்த்தேன்னா நான் பார்த்தீங்கன்னா அகைன் LS-LSTR கொடுத்து முடித்த உடனே பார்த்தேன்னா இப்போ என்னன்னு செக் பண்ணால் அகைன் பார்த்தீங்கன்னா அங்கே 1ன்னு வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 இருந்தது ஒரு ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் பார்த்தா 2 ஹார்ட் லிங்க் இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ எங்கடா இன்னொன்று கேட்டிங்கன்னா இன்னொன்று தான் நம்ம பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டோம். சரி நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லியிருப்போம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் original.txt ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். அகெயின் பார்த்தீங்கன்னா team2-data பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படியே இருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினலில் என்ன க்ரியேட் பண்ணமோ பார்த்தீங்கன்னா அகெயின் அதில் என்ன இருக்கோ அதே கண்டென்ட் தான் பார்த்தா team2-dataலே இருந்தது. ஸோ ஆனால் எதனா ஒன்று டெலிட் பண்ணிட்டா கூட ஒன்றுத்தில் போயிடுமாடான்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தா இதுலேயும் டெலிட் ஆகிடுமாடான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நடக்காது. team2-dataவில் என்ன இருந்ததோ அதே தான் இதுலேயும் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த original.txt மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது team2-dataக்கு. ஸோ நம்ம என்ன கண்டென்ட் டைப் பண்ணமோ அதே கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்கை பற்றி, ஒரு ஹார்ட் லிங்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ அதோட பர்பஸ் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம்.
ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லிங்க்கை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பிகினர் ஃப்ரெண்ட்லேயே பார்த்து சொல்லிக்கிட்டு வந்தோம். அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சாஃப்ட் லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பர்பஸுக்காக சாஃப்ட் லிங்கை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதோட பெனிஃபிட் என்ன, ஸோ அதை எப்படிலாம் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதுக்கான கமெண்ட் என்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது முடிஞ்ச உடனே சாஃப்ட் லிங்க்கு ப்ராக்டிக்கலாக முடிஞ்ச உடனே பார்த்தா தியரி செஷன் இருக்கும். தியரியை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நோட் பண்ணுவீங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா சாஃப்ட் லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பேண்ட் பண்ண போகிறேன். எதில் அப்பேண்ட் பண்ண போகிறேன்னா original.txt பார்த்தீங்கன்னா அப்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கேட் அந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ண போகிறேன். original.txtக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி சாஃப்ட் லிங்க்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை எப்படா கிரியேட் பண்ணுறது, ஸோ அதில் தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ எல்என் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க்கை கிரியேட் பண்ணோம். LN-S கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா சாஃப்ட் லிங்க் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். -Sக்கு தான் இங்கே பார்த்தா சாஃப்ட் லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா மீனிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட் லிங்க்னா என்ன LN, சாஃப்ட் லிங்க்னா LN-S இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஹார்ட் லிங்க்கும் சாஃப்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஹார்ட் லிங்க்குக்கும் சாஃப்ட் லிங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ ஹார்ட் லிங்க் கிரியேட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ 2 பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிங்க்குக்கு எத்தனை ஃபைல் வரும், ஸோ சிங்கிளாக வருமா இல்லை மல்டிபிளாக வருமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக கிளியர் பண்ணி வச்சிடறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லிங்கை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறேன். LN கொடுத்துட்டு -S கொடுத்த உடனே original.txt கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் நியூன்னு ஒரு டேட்டாவை பார்த்தா கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹார்ட் லிங்க்கில் என்னன்னு கொடுத்தோம், team2 டேட்டான்னு கொடுத்தோம் இல்லை. அகைன் பார்த்தீங்கன்னா நான் நியூ டேட்டான்னு பார்த்தேன் txt கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா நம்ம இப்போ என்ன கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள். அகெயின் நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க்குக்கு நம்ம என்ன மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணமோ அகெயின் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபைலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நியூன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைலை பார்த்தா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அகெயின் நான் ls-lstr கொடுத்து முடிச்ச உடனே எனக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டிஸ்பிளே ஆகுது. என்னடா நீ பண்ணுறேன்னு கேட்டால் இங்கே பார்த்தா நியூ டேட்டா txt வந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலராக வந்தாக்கா பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கலராக வந்தாலே பார்த்தா சாஃப்ட் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படி ஒரு கலராக வந்தாக்கா ஒரிஜினலோட ஒரு சாஃப்ட் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினலோட பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு என்னுடைய நேம் முன்னாடி. அப்படி வந்தாலே பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு சாஃப்ட் லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எக்கோ லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எதில் பிரிண்ட் பண்ண போகிறேன், original.txtயில் பார்த்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கொடுத்து என்டர் கொடுத்து முடிச்ச உடனே எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ கொடுத்து பார்த்தாக்க கேட் கொடுத்து நான் பார்க்குறேன். பார்த்தாக்கா சாஃப்ட் லிங்க்கு லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் என்ன ஒரிஜினலில் மட்டும் தான் செக் பண்ணேன், அதாவது பார்த்தோம் வியூ பண்ணோம். ஸோ நம்ம இன்னும் நியூ டேட்டாவில் நம்ம வியூ பண்ணல. ஸோ அதில் இருக்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் பார்த்தா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். நான் கேட் கொடுத்துட்டு சாஃப்ட் லிங்க்குன்னு பார்த்தா லாஸ்ட்டுன்னு பார்த்தா டிஸ்பிளே பண்ணியாச்சு. அகெயின் பார்த்தா நம்ம ஹார்ட் லிங்க்கில் டெலிட் பண்ணோம். ஸோ அதை எப்படி டெலிட் பண்ணணும் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் RM கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் கேட் கொடுத்துட்டு செகண்டரியாக க்ரியேட் பண்ணேன். ஸோ கேட் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா நியூ டேட்டாவில் நான் போய் பார்க்குறேன். அப்படி அதில் என்ன இருக்குன்னு நான் பார்த்தேன். என்டர் கொடுத்து முடித்த உடனே பார்த்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு. கேட்டு நியூ டேட்டா DXT பார்த்தீங்கன்னா நோ சச் ஃபைல் ஆர் டேரக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸுக்கு என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன டெலிட் பண்ணணும் நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம RM கொடுத்துட்டு original.txt பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்னென்னா ஸோ நம்ம ஒன்று டெலிட் பண்ணால் சாஃப்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேட்டா இருக்கவே இருக்காது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹார்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஹார்ட் லிங்கை க்ரியேட் பண்ணி ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு ரெக்குயர்மெண்ட் அதாவது பார்த்தா நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா ஸோ அந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க் க்ரியேட் பண்ணாமல் சாஃப்ட் லிங்க் க்ரியேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டை எடுத்ததில் அகைன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தியரி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா நம்ம ப்ராக்டிக்கலாக முடிச்சாச்சு. ஸோ ஒரு லிங்க்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ எல்லாத்தையும் பார்த்தா நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஒரு சாஃப்ட் லிங்க்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி டெலிட் பண்ணுறது, ஹார்ட் லிங்க்குக்கும் சாஃப்ட் லிங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எல்லாத்தையும் பார்த்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தாலே பார்த்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி தினமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பார்த்தா நாங்கள் தினமும் நம்மளுடைய சேனலில் பார்த்தா அப்லோட் பண்ணிக்கிட்டு வருவோம். அதனால் நீங்கள்
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த லினக்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸ்க்கான பிடிஎஃப்பை பார்த்து நம்ம செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸும் பார்த்தா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டெஃபினேஷனை பார்க்கலாம். ஸோ ஒரு ஹார்ட் லிங்க்னா என்ன, ஒரு சாஃப்ட் லிங்க்னா என்னன்னு பார்த்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் செஷனில் எதை பார்த்தோமோ, ஸோ எதை பற்றி எந்த கான்செப்ட் ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்கை பற்றி நம்ம என்ன மாதிரி கான்செப்டை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெஃபினேஷனாகவும் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வருது. சேஞ்ச் டு ஒன் எஃபெக்ட் டு அதர், அதாவது பார்த்தா தி அதர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஃபைலுக்கு நம்ம ஹார்ட் லிங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே ஃபைலையும் பார்த்தா ஒரு அஃபெக்ட் பண்ணும். இதுவே ஒரு வைரஸ் இருந்தாக்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஃபைலில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கும் பார்த்தா வைரஸ் டேரெக்டாக பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ஹார்ட் லிங்க்குக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ அடிஷ்னல் டிஸ்க் ஸ்பேஸ் யூஸ்டு ஃபார் எ ஃபைல் கண்டென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபைலை மட்டுமே பார்த்தீங்கன்னா கான்செப்டாக வச்சு பார்த்தா இது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஹார்ட் லிங்க்கு. சாஃப்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ அதை பற்றி நான் இங்கே சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு டெஃபினேஷன்லாம் நீங்களே பார்த்து படிச்சுங்க, புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ ஹார்டெல்லாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்களே இந்த டெஃபினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து புரிஞ்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிக்கல் செஷனில் என்னென்ன சொல்லணும் அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தா ஒரு டெஃபினேஷனாக பார்த்தா க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ரைட் பண்ணி வச்சிருக்கோம். இதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் இன்றைக்கி பார்த்தா எபிசோட் பார்த்தா இது ஒரு 10ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துருங்க. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம். இன்னும் ப்ரீஃபான கண்டென்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் லைனக்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியான இருக்கும். நீங்கள் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குற, அதாவது பார்த்தா உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா. ஸோ எதனா வீடியோவில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுல எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ மறக்காமல்